வெல்கம் பேக் டு வரன் ரியாக்ட்ஸ். மேக்னட் ஃபேமிலி 2.0 இருந்து மாட்டிக்கொண்ட முக்கை திருடர்கள் ஃபன்னி தீஃப் அந்த வீடியோ தான் பார்க்குறோம். ஆல்ரெடி நம்ம மேக்னட் ஃபேமிலி அந்த சேனல்லேருந்து நிறைய வீடியோஸ் ரியாக்ட் பண்ணியிருக்கோம். பிளேலிஸ்ட் வேணால் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபன்னி தீஃப். அண்ணன் மும்மரமாக வேலை பார்த்தாரு. ஹேண்ட்லாக் உடைக்கணும், டாம் அண்ட் ஜெரி மியூசிக் தான் அது. வண்டி எடுத்துட்டு கிளம்பணும். பரவுதான் கேமராவை பார்த்தார். என்னண்ணே ஓரமாக நிறுத்துறதில்ல, விதிகளை மதிக்கணும் இல்லையா? வணக்கம் மக்கள், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது கண்ணா பின்னாடி களவாடி அளப்பறை ஆட்டையை போட்டு மொக்க வாங்கி மாட்டிக்கிட்ட முரட்டு திருடர்களோட சம்பவங்கள் தான். பங்கமா பிளான போட்டு பல்ப் வாங்கி மாட்டிக்கிட்டு சின்ன பின்னமான சிரிப்பு திருடர்கள் சிக்கியிருக்காங்க உங்களுக்கு காட்ட. சரி, கலாய்க்கப்பட வேண்டிய காணொலிக்குள்ள கூட்டு போய் காட்டுங்கிறதுனால எல்லாமே ரைமிங்கா சொல்றாங்க. அங்க பஞ்சு முட்டாயை பாக்கெட் பண்ண பல மணி நேரம் போராட்டம். கைய வச்சா பஞ்சு முட்டா, துண்டு பீடி, தூக்கிற வாடி, பார்க்கல கதவெல்லாம் தேக்கல செஞ்சது போல கடைசி வரைக்கும் தேய்ச்சிட்டு தான் இருந்தாப்ல. அங்க கள்ள நரி மொல்லமா வந்தது. ஆர்டர் அன்அவைலபிள், டெலிவரி அன்பாசிபிள், பஞ்ச் ரிசீவ்டு, பார்சல் டெலிவரி சக்சஸ்ஃபுல்லி. அப்படியே கேஷுவலா போற போக்குல வாங்கம்மா வாங்க, வாங்கக்கா வாங்க, அமுக்கிட்டாங்க. தேங்காய் 20 ரூபா தாங்க. கடை மூணதுக்கு அப்புறம் திறக்க வந்தாங்க. அங்க கதவை உடைக்கிறோம், கல்லா பெட்டியை துடைக்கிறோம், அதான் பிளான். அத சொல்லு. எடுத்துட்டேன் கல்லு. ஒக்க நிமிஷம் நில்லு. என்னய்யா, ஜிம்முக்கு போறியா என்ன? மசில்ஸ் பொடப்பா இருக்கு. அட போடா, உடையல கிளம்பணும். அது ஜிம்ல ஓட் சாப்பிடுறேன், அத பார்த்த உடனே தெரிஞ்சது. அவங்க டைமிங் சரியில்லை. மணி 12:30 ஆகுது. சார் மணி 12:30 ஆகுது. 1:30 ஆனாலும் ஒன்னை விட போறது இல்ல, அள்ளி போடுறாங்க. ஐயோ 12:30 மணி லஞ்ச் டைம். சாப்பிட்டு போய்ட்டாங்க. லஞ்ச் பாக்ஸ் எடுத்துட்டு வரலையே. ஐயோ எதுக்கு மாஸ்க் கழட்டினாங்க? வெங்காயம் உள்ள வந்தாருன்னா சமதல மாஸ்க் கழட்டிட்டாங்க. கிளம்பும்போது தான் தயிர். பொட்டி திருட வந்தவருக்கு பொறுமை இல்ல. ஐயா டைம் டிராவல் பண்ணி வந்துகிட்டு இருக்கேன். சரி, உலகத்தை காப்பாத்த உங்க பொட்டியை எடுத்துக்கிறேன். அந்த பொட்டிங்க இதாங்க உங்க பொட்டி இல்லையா? அடுத்த பொருளுக்கு ஆசைப்படாதீங்க. பொட்டு சந்தில மொரட்டு பிராக்டிஸ் பண்ணாரு, தூக்கி அடிச்சுட்டாருங்க. ஐயோ அந்த திருங்கட ஸ்டைல பாருங்க, கிடுகிடு நாட்டுறாருங்க. 360 டிகிரில ஒரு மொரட்டு ஷாட். ஸ்மூத்தா போகுது பாருங்க. ஒரு ட்ரை பண்றாரு, டைமிங் கரெக்டா இல்லங்க. டிஆர்எஸ் எடுத்திருக்காங்க. Pact was umpire's call. That's out. திருட்டு கம்முனாட்டி தாங்க. அப்படியே அவுட் ஆயிட்டாங்க. அங்க லைவ்லயே லவட்டா வந்தாங்க. நிலைமை எங்க எப்படி போயிட்டு இருக்கு சொல்லுங்க சுமேஷ். அதாவது சுமேஷ் சொல்லுவியா? அதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா சில்ட்ரன் ஐடியா யாரா நீங்க சொல்லவா? இல்ல வலிப்பரியா? அவங்க ரோட்ல வச்சு ரீல்ஸ் எடுக்க. ஆபத்து ஆபத்து அண்ணனுங்க, ஆபத்து 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 ஆபத்து. ஷட்டர்க்குள்ள என்ட்ரி கொடுத்தவரு பகவான் போட்டோவை தட்டி விட்டாரு. என்ட்ரி கொடுத்துட்டோம்ல. ஐயோ ஐ அம் சாரி பகவான், கடக்கான வேண்டதெல்லாம் கண்டுக்காதீங்க, நீங்க தான் அதுல எனக்கு துணையா இருக்கணும். பக்தி வேறயா? மணக்கும் மணமணக்கும். சரி எதுக்கும் எடுத்து வையே, காசா பணமா சட்டை பிரிச்சுட்டாங்க. அவர் படி விரும்பி சம்மாங்க. அப்படியே மலை சாரல் மாதிரி ஆரம்பிச்சு கனமழை பெஞ்சு புயல் ஃபோர்ஸா அடிச்சு கரை ஒதுங்கிருச்சு. ஆம்லெட் காய்ச்சி மாஸ்க் வாங்கணும்னு ரூல்ஸா என்ன? சால்ட் கூட எடுத்துவாங்க. எடுத்து வைக்க எடுக்கவா? எல்லாம் 250 ரூபா நோட் எடுத்துக்கங்க. ஒரு கட்டப்பை கிடைக்குமா? துணி பை டைட்டா இருக்கு பாவையா. அங்க செக்யூரிட்டி அக்கா விடாம பிடிக்க. நீங்க போடு வேற லெவல்ல. ஜிம்முக்கு போறீங்களாக்கா? ஆமா. இன்னைக்கு தப்பிச்சு என்னக்கா சாப்பிடுறீங்க? புரோட்டீன் பவுடர் போடுங்க முடியாது. அண்ணன் கார் சேதப்படுத்தினாரு, போலீஸ் காரியப்படுத்தினாரு. ஏன் ஒரு மாசம் ரீசார்ஜ் பண்ணா 28 நாள் தான் வருது, மிச்சம் 2-3 நாள் ஊழலா? சொல்லுங்க செக்யூரிட்டி சார். ஆல்பா 4 செக் இருந்தாலும் வாங்க, ஒரு என்டர்டைன்மெண்ட் செக் இருக்கு. ராணுவத்தை அனுப்புனா சரணடை வந்தா அலக்கலச்சிட்டாங்க. அங்க ஆட்டைய போட்டதோட ஓட்டம் முடிக்க. வாங்கடா வாத்தறலாம், வாங்கடா வாங்கடா. அவரு பார்க்கல, தமிழ்யா தங்கச்சியா. அங்க அழிஞ்ச உயிரின ஆட்டைய போட வந்தது. சாண்டா கிளாஸ் ஷாட்கனோட வந்தது. வீடா ஒழுங்கா சுட்டேன், ஜிங்கிள் பெல் தொறச்சிரும். அங்க சொல்லி கேக்கலனா இந்த பொத்தியவரோட திறமை உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன ஃபாலோ பண்ணுங்க. உன்னை எதுக்கு ஃபாலோ பண்ணோம்? போன் வேணும்னா என்ன ஃபாலோ பண்ணுங்க. தூக்கிடுவாங்க. Black and white ஒரு பாக்கும்போது உங்களுக்கு செல்வம் வந்து சேரும், கைவிட்டு போனதெல்லாம் கையிலேயே கிடைக்கும். ஏதோ சரியில்லையே.
அடிப்பீங்களா ப்ரோ? ஆஃப் கோர்ஸ் அடிப்பேன். அப்ப போ. விவரம் தெரியாம செம்மங்க அது. போடுவான். செம ஸ்மூத்தா இருந்துச்சுல அது. அப்போ எப்படி பாப்பாரு? ஓகேதான். அட பாவி. கடையை விட்டு ஒரு மாதிரி நடந்தவங்கள ஓரம் கட்டிட்டாங்க. பேண்ட் ஏண்டா பொடப்பா இருக்கு? உங்களுக்கு தெரியாதுங்களாக்கு. அதேண்டா ரெண்டு இருக்கு. தொடச்சிட்டீங்க. அவனேடா கைய மறந்து வச்சிருக்கான். கை முறுக்கு பாக்கிட்டுங்க ஐயா. ஆங்கிலேய அக்காவை அமுக்கிட்டாங்க அங்க. என்னது தூக்குன? ஒரே ஒரு பென்சில்ல யாரை ஏமாத்த பாக்குற? அட பாவிகளா. பாதி பக்கத்து கடையில திருடுனது. அண்ணன் அமுக்கு அழகு நிலையம் போனாரு. கஸ்டமர் சார் கேஷியர் கார்டு. கத்தி போடா. ஆவத்து. போட்டு என்ன அவசரம்? பொறுமையா இல்ல என்னது அது? கம்ப்யூட்டரா இல்ல மீது ஆணையாக வேற ஏதோ மிஷினா அது? அங்க சிக்கலாயிருச்சு. யாரா வாங்க? யாரா நீயே? ஜன்னல திறந்தா காத்து வரும்னு திறந்தேன். கப்பத்தா வெளியே தாண்டா திறப்பாங்க. உள்ளதானங்க என் ஃபேன் ஓடுது. எடுத்தவர் யாருக்கும் தெரியாம கிளம்பிட்டாப்ல. எவனாலையும் தடுக்க முடியாதுல்ல. A few moments later. யாங் போலீஸ்கார் ஏன்றா முன்வீல்ல காத்து அடிக்கிறீங்களா? அஞ்சு சொக்கா மொட்டை அடிக்க வந்திருக்காங்க. காஸ்ட்லி விக்கு. அவட்டல பாருங்க. கர்லிங் ஹேர் எடுத்துக்க கூடாதோ? கடகடன்னு இருக்கு. பெரிய மனுஷனுக்கு பொறுக்க முடியல. எப்படி நான் எண்ணுவீங்க? தம்பி அந்த 500 ரூபாய் நோட்ல ரெண்டு எடுத்துக்கறேன். நீ கொடுத்த 10 ரூபாய்க்கு இந்த 2 ரூபாயா சில்ற. அட்லீஸ்ட் 250 ரூபாய் நோட்டு கொடுத்துருக்கலாம். போடாவில்ல. அண்ணன் மறந்தாப்ல வந்தாரு. சிசிடிவிலாம் இருக்கும் தெரிஞ்சு வராங்களா தெரியாம வராங்களா? மூஞ்சி தெரிஞ்சரும்ல. எவ்வளவு நேரம் கொஞ்சம் நாலேஜ் உள்ளான பர்சனா இருக்காரு. பொறுங்க சார் போய் போட்டு வந்துறேன். பிளான் கிளியரா இருக்கும்ல. ஒண்ணு வாங்கினா ஒண்ணு இலவசம். தக்காளி உள்ள பதுக்கி வச்சா அம்புட்டு இலவசம். ஐடியா இல்லாத பசங்க. பில்லு போட வந்தாரு. சார் அவ்வளவுதானே பில்லு போட்டலாமா? போடுங்க. இதுக்கு என்ன விளக்கா வைக்கணும்? உள்ள பதுக்கினதை எடுத்து வைக்கணும். இதுக்கு அப்ப நான் பில்லு போடுவேன். கையவரு நல்ல நேரம் பார்த்து கல்ல விட்டாரு. பூட்டி வச்சா தட்டி தரப்பான். காவல்துறை என்ட்ரி கொடுக்கும். ஐயா யூ ஆர் அண்டர்வேர் அரெஸ்ட். வருவீங்க. அது வேண்டுதல் வேற ஒண்ணும் இல்ல. கல்லா பெட்டி நிறைஞ்சிருக்கணும்னு நல்ல எண்ணத்தோட உருளு. புரியல என்ன பண்றாங்க? கடவுளே அடுத்தது 20 தேங்காய் உடைக்க போறோம். அகர்பத்தி வாங்கிக்கோம்னே. வந்ததா மறந்துட்டாங்க. அங்க ஏதோ டெக்னிக்கா அங்கிட்டு போய் வண்டி எடுக்கிறேன். நீ ரெடி யாரு? ஏய் இந்த வீடியோ நான் பாத்துருக்கேன். அந்த பொண்ணு மாட்டிக்கும்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணு தானே? விடு போலாம். இவன் பெட்ரோல் அடிச்சிட்டு வந்துரு. எஸ்கேப் ஆயிடும். பொண்ணு தான் நினைக்கிறேன். தொக்கா தூக்கிட்டாங்க. அவரு ஆண்ட்ராய்டு விரும்பி ஆப்பிள் ஏன்டா அதிக விலைக்கு விக்கிறீங்க? யாரா நீ பைத்தியா? ஜீன்ஸ் போட்டிருக்காங்கன்னு எல்லாமே பைத்தியம் தான். அள்ளிக்கோ டிவில ஆடு போட்டது நீங்க தானே? அதுக்குள்ள பேச்ச மாத்துறீங்க. போங்க. புடிங்கி சாருங்க. அண்ணன் 4K டிவியை தூக்கின்னு போனார். 45,000 பிளஸ் USD பில்லு போட்டாதானடா. போட்டாரு. எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? கோடு கோடா தெரியுங்க ஐயா. அங்க கார் கடியில கழட்டின்னு இருந்தவர் காவல்துறை கண்ணில் பட்டாரு. எவன் பிளாது? ஐயா நான் தாங்க ஐயா. வண்டி உன்னோடதா? எல்லாம் நல்ல வண்டி தாங்க ஐயா. அப்ப இது உன்னோடது இல்லையா? என்னோட வண்டி இல்லன்னு சொல்லல. இருந்தா நல்லா இருக்கும் சொல்றேன். இந்த வண்டி சிரிச்சிட்டே பேசுறாரு. ஏசியாவது போட்டு விடுங்க. கண்டிப்பா போடுவாங்க. பெயிண்ட கேமரால ஊத்திட்டா எப்படி பிடிப்பாங்க? சார் ஒவ்வொரு கேரக்டர் ஃபேஸுமே ஸ்டுடியோல காமிக்கிறாங்க. நல்லா இருக்கு. கண்டே பிடிக்க முடியாது. சிறகடிப்போம். பொருளோட பறக்குறான். பறந்தே ஆகுறான். உள்ள இருக்கறதெல்லாம் எடுத்து வைக்கல. லைன்ல வாங்க. இதுல சின்ன சைஸ் கிடைக்காது சார். வேற பிராண்ட்ல நீங்க போணும். வேற வாங்கணும். ஆனா திருட வந்தா டைம் ஆச்சு. ஒவ்வொருத்தரா பார்க்கணும் இருங்க சார். இதுல சின்ன சைஸ் இல்லைங்க. இந்த வீடியோவோடய முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பண்ண தட்டி விடுங்க. வீடியோல என்ன பிடிச்சதுங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கொட்டி விடுங்க. சொட்டையா சுத்திக்கிட்டு இருக்க எல்லாரும் ஒரு காலத்துல ஹேர் ஸ்டைலை வச்சு கெத்து காட்டினவங்க தான். இந்த வீடியோ ஆல்ரெடி ஏதோ ஒரு வீடியோல போட்டிருந்தாரு. கேப்பி ப்ரோ வில் ரிட்டர்ன். வீடியோ விடாம பார்த்ததுக்கு விழுந்து வணங்கி நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you again. Close your eyes and miss me. Close your eyes and kiss me. I can read your lips on your fingertips. I can feel your smile come on my lips and happiness in your eyes. கல்லா பெட்டியில கைய வச்சவருக்கு கணினிய பத்தி தெரியல. சார் வெஜ் பர்கர் வேற என்ன? கரடி கூட திங்காதத கலெக்ஷனுக்கு வந்திருக்கேன்.
கல்லாப்பேட்டையிலான கம்ப்யூட்டர் வச்சிருக்கோம். நீங்கள் ரோபோட் இல்லை என்று நிரூபிக்கவும். ரோபோட் அதுக்கு ராவடி பண்ணுது. இந்த 12,000 பிக்சரில் இருந்து பைசைக்கிளை தேர்ந்தெடுக்கவும். 12,000 picturesல இருந்தா? எத்தனை வெடிக்கும்? அது கொடுத்திருக்கதே 12 தான் நினைக்கிறேன். பழைய பட ரெஃபரன்ஸே போதும், புதுசா யோசிக்க வேணாம். கூம்பின் கன அளவு என்ன? அளவு நீங்க நைட்டிய சட்டை மாதிரி சைடுல கழட்டுவீங்களா, பனியன் மாதிரி மேல கழட்டுவீங்களா? அப்படிங்க என்னையா கம்ப்யூட்டர் வளர்த்து வச்சிருக்கீங்க? நல்லா இருந்துச்சு. கூம்பின் கன அளவு 1/3 πr² ஆச்சா? அப்படிதான் நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சுங்க வீடியோ. ஆக்சுவலாக அந்த ஒரு அனிமல் காமிச்சால, அது என்ன அனிமல் சரியா தெரியல. அந்த தண்ணி கூட தலையில் அடிச்சுட்டு இருந்துச்சுல. இதுக்கு முன்னாடியுமே ஏதோ ஒரு வீடியோவில் கூட அந்த இது வச்சிருந்தாரு. ஆனால் வேற ஏதோ டைலாக் சொன்னார்னு நினைக்கிறேன். அந்த இது காமிச்சால ஏதாச்சும் ஒரு மோட்டிவேஷனலாக ஏதாச்சும் ஒரு டைலாக் சொல்லுவாரோ, ஃபிலாசபி மாதிரி. நல்லா இருந்துச்சுங்க, செம்ம ஃபன்னா. ஜோக்கர் திருடர்கள். நைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருச்சா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் எக்ஸைட்டிங் கான்டென்ட் ஃப்ரம் வாரன்.